ரொம்ப பலமான எனர்ஜி. உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு, இல்ல இந்த விஷயத்த சொல்றதுக்கு துடிச்சிட்டுருக்காங்க. இது அவங்களோட இந்த நொடி நினைவுகள். இந்த கனெக்ஷன பத்தி தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டுருக்காங்க. ஏன் கவலைப்படுறாங்க அப்டின்னா, அவங்களால உங்களோட சேர்ந்து இந்த புது அட்வென்ச்சரும், உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு அவங்க நம்புறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். எல்லா எமோஷன்ஸும் உங்களோட சேர்ந்து வாழும்போது இருக்கும் அப்டின்னு அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க. உங்களோட சேரப்போற அந்த தருணங்கள் வந்து ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும். உங்களோட வாழ்க்கையே ரொம்ப அட்வென்ச்சர் மாரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மேபி நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெர்சன் இல்லைனா வந்து இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம் இல்ல சோல்மேட் ஜேர்னி. ஆனா இப்போ அவங்க எங்கேயோ யாராலயோ கட்டி போடப்பட்டிருக்காங்க. இல்லைனா வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எனர்ஜியெல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து வெளிப்பார்வைக்கு அவங்க வந்து இப்போதைக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணிட்டுருக்காங்க. ஷாக்கிங்கான ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அவங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு விஷயம். மேபி இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷனா கூட இருக்கலாம். ஏன்னா தண்டர் போல்ட்டுக்கு பின்னாடி கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னர் வாய்ஸ். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அவங்களுக்கு நடந்திருக்கு. இட்ஸ் லைக் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா வந்து வாழ்க்கையில யாரோ பற்றின போலியான முகம், மேபி ஃபேமிலியில் இருக்க ஒருத்தவங்கள பற்றின போலியான முகம், இல்லைனா வந்து யாரோ ஒருத்தங்க அவங்கள தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இல்லைனா அட்டாக். இட்ஸ் லைக் எதுக்கு அப்படின்னா இன்டென்ஷன் இந்த ஜேர்னியை தடுக்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். உங்கள் காதலை முறிக்கணும், இல்லைனா வந்து இந்த காதலை வந்து முன்னாடி போக விடாமல் பண்ணணும் அப்படின்னு இந்த பர்சன் வந்து இந்த தாக்குதலை எதிர்பார்க்கல. இட்ஸ் லைக் அ ஷாக். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஈவெண்ட் இது. ஆனால் இவங்க கைவிடுற மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டிங், ட்ரஸ்ட். அவங்க உங்களை நம்ப சொல்கிறாங்க. அவங்க வந்து போராடிட்டுருக்காங்க. இப்போ சூழ்நிலையோட போராடிட்டுருக்காங்க. இல்லைனா வந்து இந்த சுச்சுவேஷனை யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களோட போராடிட்டு தான் இருக்காங்க. போராடி வெளியில் வருவேன்னு சொல்கிறாங்க. இந்த நொடி அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறது, நான் வந்து கைவிட போகிறதில்ல. நான் வந்து எதையுமே பின்வாங்க போகிறதில்ல. ஏன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு சின்ன தற்காலிகமான தடை தான். இப்போ உங்கள பத்தி தான் அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அவங்க ஆக்சுவலா விட்டுருந்தாங்க. இந்த பெரிய பிரச்சனை அவங்களுக்கு நடக்கல அப்படின்னா, அவங்க இந்நேரம் உங்ககிட்ட வந்து காதுல சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா உங்களோட கல்யாணமே நடந்திருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த சலனமும் இல்ல, எந்த அசைவும் இல்ல. கோயிங் வித் த ஃப்ளோ. ஏன்னா இப்போ இந்த நொடி தெரியும். இப்போ எந்த ஆக்ஷன் எடுக்கிறதும் வந்து புத்திசாலித்தனம் இல்ல. இல்லைனா வந்து இது சரியான தருணம் இல்ல. அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் லைக் ஃப்ரம் ஹையர் பெர்ஸ்பெக்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? கீழ வரல. அவங்க லேண்ட் ஆகல. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க. இது கருடன். இன்னொரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க வந்து இப்போது கீழே வரல. கீழே வந்து அட்டாக் இருக்குது. இல்லைனா கீழே இருந்ததுனால தான் அட்டாக். அதனால் இப்போ மேலே போயிட்டாங்க. இட்ஸ் லைக் இந்த எனர்ஜியெல்லாம் தாண்டி அவங்க மேலே இருக்காங்க. இப்போ இந்த எனர்ஜிக்கு சிக்கிற அளவு லெவலில் அவங்க இல்லை. மேபி அவங்க வீடு ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனை, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை, சம்திங், இல்லை ஜாப், எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போது அவங்க வந்து மேலே போயிட்டாங்க. இட்ஸ் லைக் இப்போது கீழே இருந்து இதுங்களோட மல்லு கட்டுறதுக்கு பதிலாக, இந்த பிரச்சனையில் உழண்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றிட்டாங்க. எப்படின்னா அவங்க மேலே போயிட்டாங்க. மேலே போய் என்ன யோசிச்சுட்ருக்காங்க பார்க்குறாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது வந்து உங்ககிட்ட வரதுக்கான வழியாக இருக்கும். இப்படி போனால் சரியாக இருக்குமா, அப்படி போனால் சரியாக இருக்குமா, அதுதான் இப்போ அவங்க அனலைஸ் பண்ணிகிட்ருக்கிறது. உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க இந்த தருணத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் அவங்க ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கு அவங்க மண்டையை. அதனால தான் அந்த எனர்ஜி வருது. மேபி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது கலெக்டிவை பற்றி இந்த பர்சன் என்ன நினச்சிட்ருக்காங்க? இந்த தருணத்தில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அவங்க உண்மையான மனசில் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது வரும். ஐ அட்ராக்ட் கிளாரிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃப்ளர்ட் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அந்த லைட் ஹார்ட்டட் எனர்ஜியை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேக் த எஃபர்ட். கிரேட் லவ் இஸ் ஒர்த் டேக்கிங் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் கைடட் டு டேக். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஸ்பிரிச்சுவல் இன்டர்வென்ஷன் எதுவாக வேணால் இருக்கலாம். டிவைன் இன்டர்வென்ஷன். ஸோ அவங்க எஃபர்ட் எடுக்க போகிறாங்க. அதுதான் அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைட் பண்ண தான் போகிறாங்க. எஃபர்ட் எடுக்க போகிறாங்க. ஃபினான்சஸ் அண்ட் கரியர் நான் சொல்லலை. அவங்களுக்கு பிளாக்கேஜ், ஃபினான்ஷியல் இஷ்யூ ஆர் த ஃபேக்டர். இப்போ அவங்க உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் காசு பிரச்சனை தானே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் லைக் ஃபினான்ஷியலாக யாரோ ஒருத்தங்க அவங்கள பிளான் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த எனர்ஜி தான் வந்து 2 டேஸ் முன்னாடி பார்த்தோம். காமிக் வந்து பிளாட் பண்ணுறது, ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப் பண்ணுறது. ஆக்சுவலாக அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஃபினான்ஷியலாக. அதுதான் பிரபஞ்சம் வந்து 2 டேஸ் பேக் வந்து நம்மளோட ரீடிங்கில் சொல்லியிருந்தது. காமிக் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப் க்ரியேட் பண்ணாங்க. ஜாகிரதை, இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுதான் நடந்திருக்கு. இப்போ அவங்க வந்து அந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க, ஒரு அட்டாக். அதனால தான் இந்த ஜேர்னியில். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் யூனியன் ரொம்ப பக்கமாக இருக்குது. இந்த ஒரு
ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அதை பார்த்தோம். ஸோ யூனியன் வந்து எங்கேயும் போக போகிறதில்ல, உங்கள் காதல் எங்கேயும் ஓட போகிறதில்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ பாஸ் ஃப்ளர்ட். உங்களோட வந்து ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க சொல்கிறது லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணு. நான் என்றைக்காக இருந்தாலும் உன்னை விட்டுட்டு போக போகிறதில்ல, உன்னை தேடி தான் வருவேன், நான் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன், கிவ் மீ சம் டைம், ஐ வில் பி தேர் அப்படின்றாங்க. இப்போ வந்தால் வந்து அவங்க எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைனா எல்லா விஷயத்துலேயும் அட் அ டைமில் வாய வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். ஏன்னா அவங்களே இப்போ சரியான ஸ்டேட்டில் இல்லை. ஏன்னா இங்கே வந்து கட்டி போடப்பட்டிருக்காங்க, சூழ்நிலை கைதி தான். அவங்களுக்கு இப்போ எதுன்னு தெரில. இப்போ 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு புரியல. ஆனால் 5Dயில் அவங்க சோல் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கு, எது வந்து பெஸ்ட் வே, எது வந்து இந்த அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பெஸ்ட் வே. இப்போதைக்கு அவங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க, எதையும் பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல, எதையும் வந்து மாற்றணும்னு பெருசாக முயற்சி பண்ணல. அவங்க வந்து பிரபஞ்சம் உங்களை டேக் அ பிரேக், டேக் அ பாஸ், என்ன அப்படி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ கேன் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் நோ மேட்டர் வாட் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க, இல்லைனா டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கும் போது, நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன் என்ன நடந்தாலும் சரி அப்படின்ற எனர்ஜிக்கு நீங்கள் வரும்போது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறும். ஓ மை காட், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவை, பலம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி. அதாவது கெட்டவங்க காமிக் எனர்ஜி இந்த கனெக்ஷனை முறிக்கிறதுக்கு பெரிய பலத்தோட வரங்கன்னா, நீங்கள்லாம் சூப்பர் பவர் ஹியூமன் மாதிரி தான், சூப்பர் ஹியூமன்ஸ் நீங்கள். இங்கே பாருங்கள் எப்படி அந்த 2 உருவம் இருக்குது. ஒன்று சிங்கத்தோட உடல், முதலையோட வாய். ஆனால் நீங்கள் எவ்வளோ அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். பிரபஞ்சம் தான் சொல்கிறாங்க, யூ கேன் டூ இட். நீங்கள் நம்பினா உங்களால் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் வெறும் பெருசாக ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்க போதில்லை. இங்கே பாருங்கள், ஏஸ் ஆஃப் வான்ஸ், ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் ரொம்ப க்ரியேட்டிவாக நீங்கள் இதை ஹேண்டில் பண்ண முடியும். ப்ரொடெக்ட் பண்ணிங்க. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மேஜிக் மாதிரி அவங்க வாழ்க்கையில். அவங்க என்ன காதில் சொல்கிறதுக்கு அவங்க பாருங்கள் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் உங்களோட கைடிங் ஸ்டார், நீங்கள் தான் ஃப்யூச்சர் அட்வென்ச்சர், எல்லாமே நீங்கள் தான். உங்கள் பர்சனுக்கு, இந்த பர்சனுக்கு நிச்சயமாக வந்து உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து சப்போர்ட் கிடைக்கும். எஸ்பெஷலி சேம் ஜெண்டர் கிட்டேருந்து சப்போர்ட் இருக்கும். இல்லைனா வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், இல்லைனா வந்து ஒரு மேபி இது வந்து டிவைன் பீயிங்காக கூட இருக்கலாம். ஒருத்தங்க எப்போவுமே உங்களுக்கு வழிகாட்டிகிட்டே இருக்காங்க. நிச்சயமாக அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் வரும். டைரெக்டாக வரலாம், இல்லைனா வந்து இன்டைரக்டாக வரலாம். ஸோ இப்போதைக்கு உங்களையும் ஸ்ட்ராங்காக இருக்க சொன்னாங்க. அவங்களும் வந்து இதை கைவிட போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மேஜிக். அவங்க கற்பனை பண்ண விஷயம், அவங்க கற்பனை பண்ண கேரக்டரோட ஒருத்தங்களை பிரபஞ்சம் வந்து பெயிண்ட் பண்ணால் அவங்களுக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் நீங்கள். இட்ஸ் லைக் ஒரு ஸ்டாச்சுக்கு உயிர் வந்ததுன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நீங்கள். அவங்க உங்களுக்கு மெயினாக சொல்கிறது ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். என்னை உங்களையும் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணலாம். ஸோ சேவ் யுவர் செல்ஃப், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். நான் வர வரைக்கும் இது இட்ஸ் லைக் சீதா மாதா எனர்ஜி. ராமன் வர வரைக்கும் ராமன்கிட்டேருந்து காத்துக்க வேண்டியது சீதையோட பொறுப்பு இல்லையா? சீதையெல்லாம் பண்ண முடியும். ஷி கேன் சீ த்ரூ பீப்புள் இல்லையா? ராவணன் வந்து மாறு வேஷம் போட்டு வந்தால் கூட அவங்களால உணர முடியும். அதே மாதிரி உங்கள் எனர்ஜிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உங்களை மேனிப்புலேட் பண்ண வரவங்களால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களை மேனிப்புலேட் பண்ண முடியாது. மேபி யூஆர் த பியூரஸ்ட் சோல். அதனால் அந்த எனர்ஜியில், இந்த மேஜிக் எனர்ஜியில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து காதில் சொல்ல போகிறேன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போயும் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க. லைட் ஹார்ட்டட் எனர்ஜி, உங்களோட வம்புக்கு எடுக்கிறது, இல்லைனா உங்களோட ஃப்ளர்ட் பண்ண தருணங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓடிட்டே இருக்குது. ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் தான் அவங்களால இப்போ இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன். இப்போதைக்கு என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. வெரி ஸ்பெஷல் மெசேஜ். என்ன 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ரீபில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரொம்ப அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இப்போ இந்த கனெக்ஷனில் இல்லை. இல்லைனா இந்த கனெக்ஷன் வந்து இப்போ ஒரு பாஸில் இருக்குது. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கரியரில் இருக்குது. கரியர் அண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். நிச்சயமாக ரீபில்ட் பண்ணி வருவேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 3 ஆஃப் வான்ஸ். இவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் பிளான் இருக்குது. இந்த இடத்த இங்கே செக்யூர் பண்ணிட்டாங்க பாருங்கள். இப்படி தான் அவங்க உங்ககிட்ட வர விரும்புகிறாங்க. அதனால தான் டைம் எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யுவர் த ஸ்டார் எனர்ஜி 2 தடவை வந்துருச்சு. உங்கள் மேலே அவங்க வச்சுருக்கிற வேல்யூ இதுதான், ஸ்டார். அவங்க கண்களுக்கு இங்கே பாருங்கள் சந்தோஷம் எட்டி பார்க்குது. திஸ் இஸ் சன் கார்டு. அவங்களோட சந்தோஷம்,
அவங்களோட நிம்மதி, அவங்களோட எதிர்காலம் எல்லாமே நீங்கள் தான். அதில் உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. அவங்க பேசாமல் இருக்காங்க, ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா எந்த பாரத்தையும் உங்கள் மேலே சுமத்த விரும்பலை. ஏன்னா உங்களை வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த பாரத்தையும் உங்கள் தலையில் கட்ட விரும்பலை. அதே மாதிரி உங்கள் பயணத்தை அவங்க எதுக்கும் தடை பண்ண விரும்பலை. நீ போயிட்டே இரு, ஐ வில் கேட்ச் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் லவ் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரெயின்போ எனர்ஜி வந்து அவங்க இங்கே செக்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எங்கேயுமே லீக் ஆகாது. யாரோட அட்டாக்கும் இங்கே வராது. இந்த உலகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப தனிமையாகிடும். இது வந்து உங்களோட உலகம். அவங்க அப்படி தான் ஒரு உலகத்தை உருவாக்க விரும்புகிறாங்க உங்களோட சேர்ந்து. இங்கே பாருங்கள், அந்த அட்வென்ச்சர், நீங்கள் ஒரு குழந்த மாதிரி அவங்களுக்கு. சீரியஸ்லி உங்களை வந்து யாரும் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது, நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி யூ ஆர் அ டிவைன் பீயிங், பிளஸ்ட் சைல்டு. அதனால் உங்களை இப்படி ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு ஃபினான்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இட்ஸ் லைக் யூஸ்வலாக மணி இல்லைனா அவங்க எப்படி உங்களை செக்யூர் பண்ண முடியும்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மேபி நீங்கள் வேலை போக வேண்டியிருக்கும், அவங்க உங்களை விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டியிருக்கும். ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப யூனிக் ஸ்டார். மேபி நிறைய பேர் உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களை செக்யூர்டாக வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், இவ்வளோ என்கிட்ட எனக்கு இந்த அளவுக்கு இன்கம் இருந்தால் தான் நான் வந்து ஒரு செக்யூர் பிளேஸில் உங்களை வைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி எதிரிகள் வந்து உங்களை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த அட்டாக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், என்ன அழகாக அந்த குழந்தைய வந்து கொஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் அவங்களுக்கு இப்படி வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு டால் மாதிரி உங்களை வச்சுட்டு உங்களை கொஞ்சிட்ருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்கால கனவு. ஸோ அந்த கனவை வந்து நினைவாக்கிறதுக்கு நிச்சயமாக மணி தேவைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்ககிட்ட வரல. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் 2 தடவை வந்திருக்கு பாருங்கள். 2 பேருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். நீங்களும் ஏதோ ஒரு விஷயம் பில்ட் பண்ணிருக்கீங்க, பட் யூ ஆர் டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் போடுங்க. நிச்சயமாக குயின் ஆஃப் காயின்ஸ் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட சளைக்காமல் ஹார்ட் ஒர்க் போடுங்க. நீங்களே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்க. அதில் இவங்களும் வந்து கை கோத்துக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டஃப் சைக்கிளை முடிக்கிறீங்க. அதனால தான் சேலஞ்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பட் நீங்கள் ஒன்றா இருக்க தான் பிறந்திருக்கீங்க. 12 நான் பார்க்குறேன். ஸோ நம்பர் 12 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கான இன்னொரு கைடன்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் 1221 இட்ஸ் அனதர் சைன். நீங்கள் வந்து அலைன் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு சைன். ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.